வீட்டில் தோசை மாவு இல்லையா, அப்போ தக்காளியை வச்சு சூப்பரான தக்காளி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப் கோதுமை மாவு, அரிசி மாவு 1 கப், ரவை வந்து 1/2 கப், அப்புறம் மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 3 பல், சின்ன உள்ளி வந்து ஒரு 5-6 உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வத்தல் பொரி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இது செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட 3 பல் பூண்டும் நம்ம உரித்து வச்சுருக்கிற உள்ளியுமே இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு, வத்தல் பொடி, உப்பு, இது கொஞ்சம் அப்புறம் தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வரது வரைக்குமே நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தோசை மாவு கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை, ஜீரகம், தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கல்லில் ஊற்றி மாற்றி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிருங்க. இது கூட பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவுக்கு லைக்கையும் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.